இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து கிறிஸ்து ஏன் மரித்தார் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக்கும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார் என்றால் நம்மை நீதிமானாக்க. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. இந்த உலகத்துல நமக்கு மிக மிக பிடித்தவர்களுக்காக நாம் எத்தனை பேர் உயிரை மாய்த்து கொள்வோம். நாம் எது வேணுமானாலும் கொடுத்து விடுவோமே தவிர உயிரை கொடுப்பதில்லை. காரணம், நம்மளுடைய வாழ்க்கையிலே அந்த உயிர் மிகவும் விலையேற பெற்றதா இருக்குது. இந்த உடல்ல உயிர் இல்லைன்னா நாம் மரித்து விடுவோம். அதே போலதான் நமக்காக ஒருவர் மரித்தார், அதுவும் நம்மை நீதிமானாக்க. எவ்வளோ பெரிய சந்தோஷம்! அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். அவர் நம்மை நீதிமானாக்க விரும்புகிறார். இன்னும் ஒரு வசனம் சொல்கிறது, ரோமர் 5:19 அஞ்சும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையிலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால பாவம், அநேகர் பாவமாக்கப்பட்டார்கள். அந்த ஒரே மனுஷன் அவன் ஆதாம். இன்னும் அந்த ஒரே மனுஷன் ஒருவனுடைய கீழ்ப்படிதனாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னும் ஒரு வசனம் சொல்கிறது, 1 கொரிந்தியர் 15:45 குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்போ இந்த முந்தின ஆதாம் மரிச்சிட்டான், ஆனால் பிந்தின ஆதாம் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் உயிர்ப்பிக்கிற ஆவிய, நம்மை உயிர்ப்பிக்கிறவர். இன்றைக்கு அநேக காரியங்களை நமக்குள்ளே எண்ணிக்கொண்டிருப்போம், நமக்குள்ளே சில நேரங்கள்ல யோசித்து கொண்டிருப்போம். ஆதாம் செய்த பாவம் இந்த உலகம் முழுவதும் எப்படி பாவம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஆனால் அதே இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதனால பாவம் வந்தது, அதே போல இன்னொரு மனுஷனுடைய கீழ்ப்படி இதனாலே இந்த உலகத்துல நியாயம், நீதி விளங்கிச்சு. அப்போ இன்றைக்கு நம்மை கர்த்தர் நீதிமானாக்க விரும்புகிறார். இன்னும் காரியங்களை பார்த்தீங்கன்னா, வேதாகமத்துல நீதியின் அளவீடை நாம் அளவிட்டு பார்த்தோம் என்றால், இன்னும் இங்கே ஆதாம் முதல் மோசே வரைக்கும் நம்ம அளவிட்டு பார்ப்போம். நீதியின் அளவீடு இவர் அந்த காலகட்டத்துல ஆபிரகாம்ல இருந்து மோசே வரைக்கும் அங்கே நீதிமான்களாக எப்படி ஆக்கப்பட்டாங்கன்னா, அவர்களுக்கு சோதனை வந்தது, சோதிக்கும் போது அவர்கள் விசுவாசிச்சாங்க, அவங்க நீதிமானா மாற்றப்பட்டாங்க. பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை எடுத்துக்கொண்டால் அவன் தன்னுடைய குழந்தை, அவனுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து உனக்கு நிச்சயம் வாக்குத்தத்தத்தின் மகனை கொடுப்பேன்னு சொன்னான். அதே போல ஈசாக்கை கொடுத்தார். அங்கே ஒரு சோதனை வந்தது. அவர்கள் அந்த சுதந்திரத்தை பலி செலுத்தும்படி கர்த்தர் சொல்றார். மோரியா மலையில போய் பலி செலுத்தப்போ ஆபிரகாம் விசுவாசித்தான். ஈசாக்கு அவன் பஞ்ச காலத்துல விதை 100 மடங்கு ஆண்டவரை நம்பி நாம் விசுவாசித்தான். அவர்கள் எல்லாரும் நீதிமானால் எண்ணப்பட்டார்கள். நோவா பார்த்தீங்கன்னா, அவன் காலகட்டத்துல அவன் நீதிமானா இருந்தான். காரணம், அவனுக்கு கிருபை கிடைத்தது. அவன் பேழைக்குள்ளாக தன் குடும்பத்தை ரட்சிப்பின் பாதையிலே நடத்தினான். இப்படி சொல்லலாம். இப்போ பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல ஆபிரகாம்ல இருந்து மோசே வரைக்கும் நீதியின் அளவீடு எப்படி இருந்ததுன்னா, அவர்களுடைய விசுவாசத்தை சோதிக்கப்பட்டு அவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டாங்க.
இன்னும் பாத்தீங்கன்னா மோசி முதல் இயேசு கிறிஸ்து வரை அவர்களுக்கு நியாய பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த நியாய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள். எசேக்கியேல் 18:9 குறிப்பிடப்பட்டிருக்கு, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பாயாகில் அவன் நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்போ கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது அங்கே அவன் நீதிமானாக்கப்படுகிறான். இங்கே பாத்தீங்கன்னா மோசேல இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துல இருந்து அந்த முடிவு பரியந்தம் நம்ம இருக்கிற காலகட்டத்துல நமக்கு எப்படிப்பட்டவர்களாக இருந்தா நம்ம நீதிமான்களாக ஆக்கப்படுவோமா? பாத்தீங்கன்னா ரோமர் 3:22 போடப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே பழிக்கும் தேவ நீதியை விசுவாசிக்கிற எவருக்குள்ளும் எவர் மேலும் அது பழிக்கும் வித்தியாசமே இல்லை என்று சொல்லி அங்க போடப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கும் போது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அப்போ இன்றைக்கு 3வது நாளிலே கர்த்தர் இன்றைக்கு சொல்லக்கூடிய நமக்கு காரியம் என்னவென்றால், கர்த்தர் அவர் ஏன் மரித்தான்? நம்மை நீதிமானாக்க. அப்போ நம்ம நீதிமான்களாக மாறுவதற்கு நாம் என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவர் செய்வார், நம்மளுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை அவர் நடப்பிப்பாருங்கிற விசுவாசம் நமக்குள்ள வரும்போது நாம் நீதிமான்களாக மாற்றப்படுவோம். 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அவர் நமக்காக, நம்ம நீதிக்கு பிழைக்கும்படி அவர் சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தினார். அவர் அதற்காகவே பலியானாரா. நாம் நீதிமான்களாக அவரை விசுவாசிப்பதற்காகவே. பாருங்க, நம்ம வாழ்க்கையில அந்த விசுவாசம் இருக்கிறதா? நாம் நீதிமான்கள், ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். நமக்குள்ளே மாற்றம் இருக்க நம்ம விசுவாசிக்கணும். இந்த காலகட்டத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று, நம்மை அவர் மரித்த நோக்கமே நம்மை நீதிமான்களாக்க. நாம் இன்றைக்கு அநேக காரியங்கள்ல ஜெபித்து கொண்டிருக்கிறோம்ல, எனக்கு இந்த காரியம் வேணும், எனக்கு வேலை வேணும், எனக்கு இந்த கடன்ல இருந்து விடுதலை வேணும், எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து என்னுடைய போராட்டத்திலிருந்து விடுதலை வேணும், எனக்கு நல்ல ஆபிரகாம் போல அவனுக்கு விசுவாசித்த அந்த ஈசாக்கு கொடுத்தது போல எனக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை வேணும், அண்ணால போல ஒரு சாமுவேல் வேணும்னு சொல்லி கூட நம்ம கேட்டுக்கொண்டிருக்கோம். ஆனால் நமக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா? நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்மை நீதிமான்களாக மாற்ற வல்லவராய் இருக்கிற. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிற அந்த வேளையில எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு ஏசப்பா, நீங்க ஏன் மரித்தீங்க என்பதை நாங்க அறியாம இருக்கிறோம்ப்பா. இன்றைக்கு நீங்க எங்களை நீதிமான்கள் ஆக்குவதற்காகவே மரித்தீங்கப்பா. இன்றைக்கு நாங்க உம்முடைய மீது நாங்க விசுவாசம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாங்க மெய்யாகவே நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்ற நிச்சயத்தை நாங்க பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. துதி கன மகிமை எல்லாம் முக்கிய அடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.